இருக்கிற இடத்துல இப்போ கண்களை மூடுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராகப்பா. நீங்க பேசுங்க. பேசுகிறவர் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி அடிமையை மறைக்கிறேன். ஆவியானவர் நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, 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 ஆமென். யோபு 42:10 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு உங்க சிறையிருப்பை இயேசு மாற்ற போகிறார், மாற்ற விரும்புகிறார். அதுதான் ஆவியானவரோட லீடிங். நான் வேற ஒரு செய்தி எடுத்து வச்சேன். அடுத்த மாசத்துக்குள்ள வாக்க கொடுத்துட்டு ஓடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நேற்று இரவு தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் மாலையில காண்பித்து தந்தார். என் ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளதான் இருக்காங்க, அவங்களை விடுதலை ஆக்குறதுக்கு ஒரு போதனை கொடு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, நான் அவங்களை விடுதலை ஆக்கணும். கரெக்டா பிரதர் ஆராதனை நேரத்துல வந்ததும் அந்த வேர்டை யூஸ் பண்ணாங்க. ஆண்டவர் சிறையிருப்ப திருப்பார். இதுதான் ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை, உங்க குடும்பத்தை, மகனை, மகளை வியாதியில, பலவீனத்துல, தரித்திரத்துல, பாவத்துல, சாபத்துல, பிசாசு மந்திரத்துல இருந்து விடுதலையாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிறையிருப்பை திருப்புவே. எது உங்களை அதிகமா சிறைப்படுத்தி வாழ விடாம, முன்னேற விடாம, ஆசீர்வதிக்கப்பட விடாம, தேவனுக்காக பயன்பட விடாம தடுக்குதோ, போராடுதோ, அந்த சிறையிருப்பை திருப்ப போகிறாரா? அதுக்கு யார முன் வச்சார் தெரியுமா? யோபு பக்தனை. யோபு யார்? உத்தமன் என்று யாரால போற்றப்பட்டான்? தேவனால் போற்றப்பட்டான். தேவனால் உத்தமன் என்று மெச்சிக்கொள்ளப்பட்டான். யோபுவை குறித்து நாம வாசிக்கும் போது, யோபு 29 வீட்டுல போய் வாசிங்க. வாசிக்கும் போது அவனை குறித்து சொல்லும் போது கர்த்தர் யோபுவை அழகில்லாம ஆசீர்வதிச்சிருந்தார். 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள், 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். பாருங்க, 7000 ஆடுகள் என்று பல விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, இந்த யோபுவை குறித்து நாம பார்க்கும் போது யோபு என்ன செய்வாராம் தெரியுமா? பாருங்க, அவர் நெய்யினால என்ன செய்வாராம்? கால கழுவுவாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம வீட்டுல மோட்டரை போட்டா தண்ணியே வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்ணு மோட்டர் போயிடுது, அல்லது தண்ணி பூமி கடியில போயிடுது. நம்ம கால் கழுவ கூட கஷ்டப்படுறோம். ஆனா அவர் எப்படி வச்சிருந்தாரா? நெய்யினால ஆண்டவர் அவருடைய காலை, அவருக்கு என்ன கண்மலை ஊற்றில இருந்து, மலை ஊற்றில இருந்து, மலையில இருந்து அருவி கொட்டுவது போல எண்ணெய் புரண்டு வருமா. அப்ப எண்ணெயிலேயே மிதந்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் நிர்வகிக்க அநேக வேலையாட்கள், அநேக ஆடுகள், அநேக ஆட்கள், எல்லாத்தையும் ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? கொடுத்திருக்காங்க. தேவன் அவ்வளவாய் கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்து வைத்திருந்தார். இதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஏற்றத்திலேயே இருக்கணும். அப்படி யாருக்கும் தொந்தரவு இல்லாம இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறது தான் சில இடத்துல பிரச்சனை. நாம நினைக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நான் ஏன் இல்லை, என் குடும்பம் ஏன் இல்லாம போச்சு, நான் ஏன் இல்லாம போனேன், அந்த சந்தேகங்கள் பல அளவு வரும். இந்த யோபுவும் அப்படித்தான். தேவனுக்கு முன்பு பக்தி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், ஏழைகளை விசாரிக்கிறவர், உதவி செய்கிறவர் என்று பல தரப்பட்ட விதத்தில் யோபுவை ஆண்டவர் செல்வ சீமாட்டனாக வைத்திருந்தாராம். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, யோபுவை குறித்து நாம் பார்க்கும் போது அவருக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்ததாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யோபுவை குறித்து அவ்வளவாய் நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அந்த அதிகாரங்களை வாசிச்சா அவர் சேர் போட்டு வீதியில வந்து உட்கார்ந்துட்டா வாலிபர்கள் எல்லாம் ஓடி போயிருவாங்களாம், முதியவர்கள் எல்லாம் பணிஞ்சிருவாங்களாம், ஞானிகளும் பிரபுக்களும் வாய் அடைச்சிருவாங்களாம். ஏன்னா யோபு அவ்வளவு ஞானமா, அவ்வளவு அபிஷேகமா, அவ்வளவு அறிவா, வல்லமையா பேசக்கூடியவரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அவருக்காக ஒருத்தன் எங்க போயிட்டான்? ஆண்டவர்கிட்ட போறான். இந்த யோபு மேல கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கான். தேவன் பார்க்கிறார். யோபுவே மேல் கண் வைத்தாயோ என்று சாத்தான் துணிகிறான். நம்ம கேட்போம்ல, நான் கூட்டத்துக்கு ஒழுங்கா போறேன், நான் நல்லா ஜோம் பண்றேன், என் பிள்ளைங்க எல்லாம் மத்த பிள்ளைங்க மாதிரி இல்ல, என் பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்கேன், ஆனா எங்க வீட்டுக்கு ஏன் கஷ்டம், எங்க வீட்டுக்குள்ள ஏன் அந்த போராட்டம் வருது, நிறைய கேள்வி இருக்கு. அப்போ
ஆண்டவர் அவரை பார்த்து சாட்சி கொடுக்கிறார், ஏய் யோபு மேல கண் வைக்காத, அவன் உத்தமனா நடக்கிறான், அதனாலதான் நான் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறேன். சாத்தான் மறு உத்தரமா சொல்றான், இல்ல நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க, அதனால யோபு ஆசீர்வாதமா இருக்கான், உங்களை தூற்றாம இருக்கிறான், கொஞ்சம் அவன் ஆசீர்வாதத்தை எல்லாம் என் கையில கொண்டு வந்து கொடுங்க, அப்புறம் அவன் உங்களை என்ன செய்யறான்னு பாப்போம்னு சவால் விடுறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்ன வாழ விடாததே என் மாமியாரு, என் நாத்தனாரு, என் எதிர் வீட்டுக்காரங்க, பின் வீட்டுக்காரங்க, கணவரோட தொழில போட்டி உள்ளவங்க, தெருமக்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால நம்ம சஃபர் பண்றோம். இல்ல, நமக்காக ஒருவன் அங்கே வழக்காடி கொண்டே இருக்கிறான். எப்படியாவது நம்மளை தட்டணும், தூக்கணும், ஆண்டவரை விட்டு பிரிக்கணும், ஆண்டவரை தூஷிக்க வைக்கணும், ஆண்டவரை விட்டு விலக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் போராடி கொண்டே இருக்கிறான். இவன் போய் உத்தரவு கேட்டவுடன் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஒப்பு கொடுத்துட்டார். அதுக்கு காரணம் கஷ்டப்படுத்தல, யோபுவை நம்பிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களை நம்பி ஏன் திராணிக்கு மேல பாடு தெரியுமா, சோதனை தெரியுமா, வேதனை தெரியுமா? ஏசப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மற்றவர்களுக்கு கிடைக்க கூடாத நிந்தைய, அவமானத்தை, வெட்கத்தை, அந்த சிறையிருப்ப ஏன் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிச்சுட்டாரு? பிசாசுக்கு ஏன் உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்துட்டாருன்னா ஏசப்பா உங்களை ரொம்ப நம்புறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் பிள்ளை நிப்பான், என் பிள்ளை ஜெயிப்பான் நம்பிட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? அப்ப ரொம்ப புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, ஒப்பு கொடுத்தது என்ன நடக்குன்னா, யோபு 1ஆம் அதிகாரம், எல்லாம் பைபிள் திருப்புங்க, உங்க ஆள் காட்டி விரல வசனங்களுக்கு நேரா வைங்க. யோபு 1:13. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிறது போல கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில், வாசிங்க அப்படி தொடர்ந்து, விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்துக் கொண்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்களின் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தரத்தின் வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் மேல் 4 முளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாராவது யோபுவை போல பாடுபடுறேன்னு சொல்லாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வெளுத்து வாங்கணும் உங்களெல்லாம், ஒரு பாடும் கிடையாது, நல்லா வச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோபுவை பார்க்கும்போது ஒரே நாளில் ஒட்டகம் காணாம போகுது, ஆடு காணாம போகுது, பாருங்க கழுதைகள் காணாம போகுது, வேலையாட்கள் வெட்டுன்றாங்க, சத்துருக்கள் அமிதமா படையெடுக்கிறாங்க. இதுதான் நடக்குது சத்துருவாலன்னா. பாருங்க 10 பிள்ளைங்க, ஆசையா வளர்த்த 3 பெண் பிள்ளைங்க மேல வீடோட கட்டடம் காத்துல இடிஞ்சு விழுந்து தரைமட்டமாகி மரித்து போகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளையே, உத்தமனுக்கு நடந்த சோகத்தை பாருங்க, பரிசுத்தவானுக்கு நடந்த அந்த குறைய பாருங்க. அவன் பாருங்க இப்படி இருக்கும்போது அழுகிறான், துடிக்கிறான், வஸ்திரத்தை கிழிக்கிறான், வீதிகளில் வந்து விழுந்து கிடக்கிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, இது மட்டுமா போச்சு? இப்ப எல்லாம் போனாலும் மீதி இருக்கிறது பாருங்க. அவனுடைய சொத்துக்களை இழந்தான், அவனுடைய குழந்தைகளை இழந்தான், அவனுடைய மனைவி அவனை பார்த்து, இன்னுமா நீ வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற, தூஷித்து ஜீவனை விடுங்கன்னு சொல்றான். இப்பவும் அவன் தன் வாயினால் பாவம் செய்யவே இல்லை. ஆண்டவருக்கு பெருமையா இருந்துச்சு. சாத்தான் சொன்னா, நீங்க அதெல்லாம் எடுத்துட்டீங்க பரவாயில்ல, அவன் சரீரத்தை என் கையில கொஞ்சம் கொடுங்க, இப்ப நான் கொடையிற கொடையல்ல, நான் கொடுக்கிற டார்ச்சர்ல உங்களை மறுதளிப்பான் என்று சொன்னான். அப்பவும் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு வேலி போட்டார். நீ அவனை ஜீவனை தொடாத, ஆனா அவனுடைய சரீரத்தை தொட்டுக்கொண்டு ஒரு வேலியை அடைத்து உபத்திரவத்துக்கு அனுமதி கொடுத்தார். கொடிய பருக்கள், சாதாரணமான பருக்கள் அல்ல, கொடிய பருக்கள் வந்து யோபுவை சூழ்ந்து கொண்டது. அப்பவும் அவன் வாயினால பாவம் செய்யல. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் அவனுக்கு இரக்கம் காட்ட யாரும் இல்லை, ஆறுதல் கூற யாரும் இல்லை. நண்பர்களாவது வந்து போனது போகட்டும் அப்பா, நாங்க உங்களுக்கு இருக்கோம்னு தேத்துவார் இல்ல.
இல்லாமல் தூற்றி விட்டு போனார்கள். நீ ஏதோ தப்பு செஞ்சிட்டப்பா, ஏதோ நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு கஷ்டம்னு சொல்லி அவனுடைய வெந்த புண்ணுல வேலை பார்த்துட்டு போனாங்க. சொல்லுவாங்கல்ல, எரியிற தீயில எண்ணெயை ஊத்துறதுக்குனே ஒரு குரூப் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது யாரா இருப்பாங்கன்னா, யாரு பக்கத்துல பேலன்ஸ் பண்ணணுமோ, பூஸ்ட் கொடுக்கணுமோ, யார் நமக்கு உறுதுணையா இருக்கணுமோ அவங்க தான் நம்மளை பழிப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் யோபு அப்படிப்பட்ட நிலைமையில் போனாலும் அவனுடைய சிறையிருப்பையும் திருப்பினான். ஆனா அவன் சிறையிருப்பு எத்தனை மாசம் தெரியுமா? 6 மாதம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 6 மாசம் இப்படியே இருந்துகிட்டு இருக்கான். ஆனா ஏன் ஆண்டவர் அவன் சிறையிருப்பை திருப்பினார்? இன்னைக்கு ஏசப்பா கடன், பிசாசு, வியாதி, போராட்டம், மந்திரம், தரித்திரம், மனுஷிக வல்லமை, வெறுமை, பாவம், சாபம் என்கிற சிறையிருப்பிலிருந்து உங்களை, கணவனை, மகனை, மகளை, குடும்பத்தை, கூடாரத்தை, வியாபாரத்தை, தொழில, வருமானத்தை, படிப்பை மீட்டெடுத்து விடுதலை கொடுக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். யோபுவோட சரித்திரத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது யோபு 2:10 மறுபடியும் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்றனா தீமையையும் பெற வேண்டாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, மனைவி வந்து சொல்றா, ஆப்போசிட்டா பேசுறா. யோ, இன்னுமா ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருக்க? ஆண்டவரை தூஷித்து உன் ஜீவனை விடு அப்படின்னு சொன்னதும் அவன் சொன்னதுதான் நியாயம். அந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா மனைவியை பார்த்து சொல்லுகிறான், பைத்தியக்காரி பிதற்றுவதை போல் பிதற்றுகிறாயே, நன்மையை வாங்கின கரத்தில் தீமையையும் பெற வேண்டாமா என்று தேவனை மகிமைப்படுத்தினான். முதல் தலைப்பு, பாடுகளை கூட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் இந்த பிசாசு வந்துச்சு? ஏன் இந்த தனிமை வந்துச்சு? நான் ஒழுங்கா தானே இருந்தேன், நல்லா தானே இருந்தேன், நல்லா ஜெபம் தானே பண்ணினேன். இன்னும் ஒரு சிலர், பிரதர், மந்திரவாதத்துக்கு அவ்வளவு பவரா அப்படின்லாம் வியாக்கியானம் பண்ண ஓடி வரீங்க. ஆனா ஆண்டவர் விரும்புறது என்ன தெரியுமா? அவர் உனக்கான தீங்கின் காலத்தில் உனக்கு அனுமதி கொடுக்கும் போது நீ அதை சகிக்கணும்னு விரும்புறாரு, அதை பொறுத்து கொள்ளணும்னு விரும்புறாரு. ஏன்னா ஆண்டவர் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கத்தான் அதை அனுமதித்தார். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா? நம்மலாம் தாயின் கருவறையில பிறந்து வெளியே வரும்போதே டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு வந்த மாதிரி, ஏதோ பேங்க் பேலன்ஸ், பேங்க் பாஸ்புக், ஏடிஎம் கார்டு, அரசாங்க வேலைக்கான உத்தரவு, பட்டா, பத்திரம் எல்லாம் வாங்கிட்டு, அதே மாதிரி கணவன், பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளே கஷ்டப்பட்டு உலகம் தோன்றதுக்கு முன்னாடி, தாயின் கருவறையில நம்மலாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சம்பாத்தியம் பண்ணி எடுத்துட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு போன மாதிரி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அது கொடுத்தது யாரு? கர்த்தர் தானே கொடுத்தாரு. கொடுத்தவருக்கு எடுக்கவும் அதிகாரம் இருக்கு. சமாதானத்தை தர்றவர் ஆண்டவர் தான், அதை எடுக்கிறவரும் தேவன் தான். அதை ஏன் செய்யறாரு? சித்த வெளிப்படு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிடிக்கல நிறைய பேருக்கு, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா பிடிக்காதுதான். ஆனா இதுல நிக்கணும். இதுல நிக்காம உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். இதுல நிக்காம விடுதலை வராது. விளங்கி கொள்ளுங்கள். அவனுக்கு அவ்வளவு ஞானம் இருந்திருக்கியா? நீங்க கூட்டம் கூட்டமா போறீங்க, பிரசங்கமா கேட்கீங்க, யூடியூப் பிரசங்கம் கேட்கறீங்க. ஆனா யோபுவுக்கு சபை இல்ல, போதகன் இல்ல, தீர்க்கதரிசி இல்ல, உபதேசகம் இல்ல, வேதகாம கல்லூரி இல்ல. ஆனா அவன் அழகா கற்றுக்கொண்டா. தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்துட்டார். இப்ப நான் என்ன செய்ய முடியும்? அவருக்கு எடுக்க அதிகாரம் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை விட்டு சமாதானம் எடுக்கப்பட்டிருக்கா? ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டிருக்கா? அதை நீங்க உண்டாக்குனது இல்ல, கர்த்தர் தான் தந்தாரு. பொறுத்திருங்க. ஆண்டவர் திரும்பவும் அதை தர வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நீங்க உபத்திரவப்படுத்தப்படலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், வெட்கப்பட்டு கொண்டிருக்கலாம், அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், தீய கடந்து வரலாம், அக்கினியை கடந்து வரலாம், கடலை கடந்து வரலாம். அப்படி உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் தேவ சித்தம். ஆமென் சொல்லுங்க. நீங்க உடைக்கப்பட்டது, நீங்க அவமானப்பட்டது, நீங்க புறக்கணிக்கப்பட்டது, நீங்க தோற்கடிக்கப்பட்டது எல்லாமே தேவ சித்தம். நீங்க நம்புங்க. ஆண்டவர் ஒரு அனுமதி இல்லாம இதை எனக்கு செய்யலன்னு பேசுங்க. ஆனா நீங்க என்ன பேசுறீங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள இந்த பேய் இப்படி பண்ணுது, இந்த மந்திரவாதி இப்படி பண்றாங்க, என் குடும்பத்துக்கு மேல யாருக்கு அப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு, என் பிள்ளைய நானும் யாருக்கும் அப்படிப்பட்ட துரோகத்தை செய்யலையே, எங்களுக்கு ஏன் காரணம் இல்லாத இந்த சத்துருக்கள். நீங்க இதைதான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. வீட்டுக்குள்ள போன்ல பேசினாலும் இதைதான் பேசுறீங்க,
உங்க பிரச்சனையை பேசுறீங்க. ஆனா அழகா யோபு அந்த நேரத்துல ஆண்டவரை குறிச்சு பேசினா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய கரத்திலிருந்து நன்மையை அனுபவித்த நாம் தீமையையும் அனுபவிக்க வேண்டாமா? ஒருவேளை நீங்கள் தீங்கின் காலத்துக்குள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீங்க, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, வறுமையில, பொருளாதாரத்துல, தரித்திரத்துல நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அவர் தான் இதை அனுமதிச்சிருக்காரு. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. பிரதர், இப்படிப்பட்ட பாழா போன இந்த பிரச்சனை அப்படி சொல்லாதீங்க. தேவன் எங்களை உபத்திரவத்தின் காலத்தை நடத்துகிறார். அதுதான் அவன் ஆண்டவர் மேல வச்ச சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஏதோ ஒண்ணு இல்லை. என்ன இல்லை? சாப்பிடறதுக்கு வசதியான உணவு மற்றவங்க வீட்டுல இல்லாதது போல இருக்கலாம், உடை இல்லாம இருக்கலாம், அல்லது மற்றவங்க புழங்கிறது போல நமக்கு சில புழக்கங்கள், பழக்க வழக்கங்கள், அல்லது நமக்கு அன்பு காட்ட உறவுகள், ஆதரவு எதுவும் இல்லாம இருக்கலாம். நமக்கு ஏதோ ஒண்ணு இல்லைன்னா டென்ஷன் ஆகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கலாத்தியர் 5:20, கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மகை மேல பாசம்தான், மகா மேல பாசம்தான், சொத்துக்கள் மேல ஆசைதான், நெய்யில புழங்கின காலுதான், எண்ணெயில தோய்க்கப்பட்ட தலைதான், வேலையாட்கள் தான், நிறைய மரியாதை தான், எல்லாத்தையும் இழந்துட்டாரு. இழக்கும் போது எப்படி இருந்த வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு சொல்லி வெம்புலப்படலையே, புலம்பலையே. ஏனென்றால் அவருடைய மாம்ச ஆசை எல்லாம் உண்மையிலேயே அறையப்பட்டிருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு மாம்சம் எழுப்புது, உபத்திரவத்துல, போராட்டத்துல, பிரச்சனையில. ஏன்? எதுக்கு? எதனால? எப்படி மாறும்? என்னால ஜெயிக்க முடியுமா? எவ்வளவோ குழப்பம், எவ்வளவோ வியாக்கியானம், எவ்வளவோ டிபேட்ஸ், எவ்வளவோ வார்த்தை, எவ்வளவோ உபதேசம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், தேவ சித்தத்தின்படியே நீ வாதிக்கப்பட்டாய், தேவ சித்தத்தின்படியே சிலுவை மரம் சுமக்கிறாய், தேவ சித்தத்தின்படியே இந்த மந்திரவாதம், சாபம், பிசாசு, இழப்பு வர காரணமாயிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கார். அதான் சோதனையை சகிக்கிற மனுஷன் யாரா? பாக்கியவான். யார் சொல்றார்? தேவன் சொல்லுகிறார். ஒரு சோதனை காலத்தை அனுமதிப்பது கர்த்தர். கர்த்தர் சோதிப்பது அல்ல, சோதிக்கும்படி சோதனைக்காரனுக்கு அனுமதி கொடுக்கிறார் சில காலம். ஆனால் அந்த சோதனையை தாங்க பலனும் தருகிறாராம். தப்பி செல்ல ஒரு வழியையும் போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட தான் இருக்காரு. உங்களை விட்டு தூரமா போகல. கஷ்டம் வந்தது நீங்க நினைக்கீங்க ஆண்டவர் மறந்துட்டாரு. நான் ஒண்ணு சொல்லட்டா, எப்போ கஷ்டம் அதிகமா வருதோ அப்பதான் கர்த்தருடைய கண்ணு உங்க மேல அதிகமா இருக்கும். அதை எப்படி விளங்கிக்கலாம் தெரியுமா? நம்ம பிள்ளை வளர்த்திருப்போம். அந்த பிள்ளை நார்மலா ஓடி சாடும் போது கூட நம்ம அஜாக்கிரதையா இருந்துருவோம். ஆனா அந்த பிள்ளை காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டுட்டா நைட்டு நம்ம தூக்கத்துல நிம்மதி இருக்காது. தட்டி தட்டி பார்ப்போம், எழும்பி பார்ப்போம், பிள்ளை கீழே விழுந்துருமோ, அழுதுருமோ, கவனமா இருப்போம். அத போலதான் என்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து அந்த காலத்தை சோதனை காலமாய் அனுமதிக்கிறாரோ, அப்ப அவர் ஒரு தாய் போல அவருடைய கண்கள்ல கவனிச்சுக்கிட்டே இருப்பாராம், காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருப்பாராம். என்ன பேசுறாயா மகா? நான் கொஞ்ச காலம் ஒப்பு கொடுத்த வீட்டுக்குள்ள என்ன பேசுறா? பாத்ரூமுக்குள்ள போய் என்ன பேசுறா? பாத்திரத்தை துவக்கும் போது, துணியை துவைக்கும் போது, போனை எடுத்து பேசும்போது உங்க வாயில என்ன வார்த்தை வருதுன்னு பாப்பாரு. உன் வாயில எப்பவும் முறுமுறுப்பும், அவிசுவாசமும், என்ன ஜெபம், என்ன கடவுள், என்ன ஊழியம், என்ன பிரசவம், இதே பேசிக்கிட்டு இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உங்களோட ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சா யோபுவை தேவன் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். ஒரு கண்காணிப்பு கேமரா போல கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். உபத்திரவத்தின் பாதைக்குள்ள தேவன் பிசாசுக்கு சில காலம் உங்களை, மகனை, மகளை, குடும்பத்தை, கூடாரத்தை, தொழில, வேலைய, ஊழியத்தை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் அப்படியே விட்டுட மாட்டார். மகளே, அவருடைய கண்கள் உங்களை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கும். இது பலவீனப்பட்ட நேரம் என்று தேவனுக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலம் என்று தெரியும். இது கொடிய காலம் என்று தெரியும். கொடியவன் பிள்ளைகளை ஒடுக்குகிற காலம் என்று தெரியும். ஐயோ, என் பிள்ளைங்க தற்கொலை பண்ணிடக்கூடாது, என் பிள்ளைங்க மனமுறிஞ்சு போக கூடாது, என் பிள்ளைங்க பின்வாங்கிடக்கூடாதுன்னு ஏசப்பா கவனமாகவே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் அவ்வளவு அன்புள்ளவர்.
இன்னைக்கு அதனால இயேசுப்பா சொல்றாங்க, முதல்ல உங்க உபத்திரவத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. இது அவருடைய சித்தத்தினாலதான் எனக்கு வந்திருக்கு. தேவ திட்டம் இதை அனுமதிச்சதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், ஏன் இப்படி மாட்டிக்கிட்டேன், ஏன் இப்படி நான் சிக்கிக்கிட்டேன், ஏன் இப்படி குடும்பம் கண்ணிக்குள்ள மாட்டிட்டு. இல்ல இல்ல, தேவன் அனுமதித்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதுவன் என்ன செய்தான் தெரியுமா? எடுத்தவங்க வாசிக்கலாம். யோபு 1:22 யாராவது வாசிங்களேன். இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வாசிப்போம் எல்லாரும். இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததும் அதே சப்ஜெக்ட் தான். முதல்ல அவன் சித்தத்துக்கு தன்னுடைய பாட ஒப்பு கொடுத்துட்டான். இரண்டாவது, அவன் பாவம் செய்யலையாம். இந்த சூழ்நிலைகள்ல ஆண்டவரை தூசிக்கல. கர்த்தரை நம்பி எனக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் மனம் நொந்து போகவில்லை. வாயை காத்து கொண்டான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, விசுவாசியே, சபைகளிலும் கூடாரத்திலும் இணைக்கப்பட்ட பிள்ளையே, உன் வாய் எதை பேசுகிறது? இந்த மாதிரி நேரத்தில் உங்க சிந்தை எதை சிந்திக்குது? கவனமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிதானிக்க தெரியல. சின்ன தலைவலி வந்தா நான் ஏன் கொடுத்துட்டு போனோம்? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? நீங்க என்னங்க செய்யணும்? கண் கொடுத்திருக்கிறார், காது கொடுத்திருக்கிறார், கால்கள் கொடுத்திருக்கிறார், காலையும் மத்தியானமும் சாப்பிட ஆண்டவர் உனக்கு உணவு கொடுத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம என்னங்க செஞ்சோம் ஆண்டவருக்காக? நம்ம ஆண்டவர்கிட்ட நீங்க ரொம்ப கேள்வி கேட்கிறோம், ரொம்ப முறுமுறுக்கிறோம். ஊழியத்துக்கு போறதுனாலதான் இப்படி இருக்கோ, ஜெபிக்கிறதுனாலதான் இப்படி இருக்கோ. இன்னைக்கு மனுஷங்களோட கேள்வி அதுதான். கேள்வி கேட்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், வாயினால பாவம் செய்யாதீங்க. நான் பிரபு கூட்டத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், நான் செய்தி கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லாதீங்க. நீங்க விதைச்சதெல்லாம் ஜெபம், நீங்க விதைச்சதெல்லாம் விசுவாசம். பொறுமையோடு காத்திருங்க. கர்த்தர் பலன் கொடுப்பார். பலன் கொடுக்கும் வேளை வரும். இது சோதனையின் காலம். இந்த சோதனையின் காலத்துல மௌனமா தான் இருக்கணும், சும்மா தான் இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கணும். கர்த்தருக்கு விரோதமா வாயில பாவம் செஞ்சிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் உங்களை சொல்லலாம், ஏன் கூட்டத்துக்கு போற, ஏன் செய்தி கேட்க போற, உன் பாட்டுக்கு ஆண்டவரை கொஞ்சம் தேடு. எவ்வளவுக்கு எவ்வளவு தேடுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாடு வரும். நீங்க சொல்லணும், கிறிஸ்துவுக்காக நான் பாட அனுபவிப்பது சந்தோஷம் அடைகிறேன். ஏன் ஆத்துமாக்கள் கூட்டத்துக்கு வர்றதில்ல தெரியுமா? ஜெபிக்க வர்றதில்ல தெரியுமா? ஊழியத்துக்கு வர்றதில்ல தெரியுமா? அவங்க ரட்சிக்கவே படல, மனம் திரும்பவே இல்லை, அர்ப்பணிக்கப்படவே இல்லை, சிலுவையில் அவங்க அறையப்படவே இல்லை. சீஷனா தன்னை இன்னும் கர்த்தருக்காக உகந்த பலியா செலுத்தல. தசமபாகம் கொடுக்கறாங்க, மிஷனரிக்கு கொடுக்கறாங்க, ஆலை கட்டி கொடுக்கறாங்க. ஆனா தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கல. தன்னை அர்ப்பணிச்சிருந்தா அடி விழுந்தாலும், பாடு விழுந்தாலும், சிலுவை மரம் சுமந்தாலும், முள் மீது நடந்தாலும், நெருஞ்சில் முள் என்ன குத்தினாலும் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கிறீங்களா அம்மாவா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கை பாடுகள் தான். ஆனா பாவம் செஞ்சிடக்கூடாது. ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வி வரக்கூடாது. நல்லதுக்கு, நன்மையை மட்டும்தான் இயேசுவா நமக்கு செய்வாங்க. தீமையை ஒரு நாள் அனுமதிக்க மாட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க தீமைக்குள்ள இருக்கலாம். இந்த தீமை நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. இது என்றைக்கு உங்கள் மேல் அனுமதிக்கப்பட்டதோ அன்றைக்கு அதற்கான ஒரு விடிவு காலத்தையும் கர்த்தர் முன்குறித்து தான் அதை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இயக்குகிற தேவன். நீங்க நினைக்கலாம், உருகுலைக்குள்ள கடந்து நான் வெம்புலப்பட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா, ஐயா என் பாடு யாருக்கும் தெரியலையே. இல்ல இல்ல, தேவனுக்கு தெரியும். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், சிறகுடைஞ்ச பறவை போல இருக்கலாம், உள்ளத்துக்குள்ள இருக்கிற காயத்தை ஆறுதல் படுத்தாம இருக்கலாம். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. பாவம் செஞ்சாதீங்க. வாயை காத்துக்கோங்க. ஆமென் சொல்லுங்க. வாய்க்கு பூட்டு போடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்கிறவங்க கவனமா இருங்க, ஊழியம் செய்றவங்க கவனமா இருங்க, ஆண்டவரை பாடுறவங்க கவனமா இருங்க, ஆராதிக்கிறவங்க கவனமா இருங்க. சபித்தலும் துதித்தலும் ஒரே நாவுல இருந்து புறப்படக்கூடாது. ஒரு நாவு வழியா சபித்தலும், ஒரு நாவு வழியா துதித்தலும் வரக்கூடாது. ஒரு நாவு வழியா கசப்பான வார்த்தையும், ஒரு நாவு வழியா ஆசீர்வதிக்கிற வார்த்தையும் வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளை வாயில ஒரே ஒரு வார்த்தை, நறுமணம் வீசக்கூடிய வார்த்தை, தேவனால் நுகரப்படக்கூடிய வார்த்தை தான் வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம வண்டியா நானும் சேர்ந்து நான் சொல்றேன், பாவம் செஞ்சிருவோம். ஒத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு அர்ப்பணிங்க உங்க வாயை. என் போராட்ட காலத்துல
தோல்வியா பேசாதீங்க. நான் அவ்வளவுதான், நான் இனி செத்து போவேன், இனி எனக்கு ஒண்ணும் இல்லை, அப்படி பேசாதீங்க. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீங்க சொல்லாதீங்க. இல்ல, உங்க வாழ்க்கையை கர்த்தர் துவக்குவார், அதிசயமாய் துவக்குவார், ஆச்சரியமாய் துவக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேலை பாருங்க, சிங்கத்தின் கெபிகளுக்குள்ள கொண்டு தானியேலை போட்டுட்டாங்க. ஆனா அந்த இடத்துல தானியேல் என்ன பாருங்க, வாயினால பாவம் செய்யல. ஐயோ என்ன கொண்டு சிங்கத்துக்குள்ள போட்டுட்டாங்கன்னு கத்தல, யாருக்கிட்டையும் போய் சொல்லல. இன்னைக்கு மோசமான ஒரு போனு, தொல்லைபேசி, அது வேற இல்ல, தொலைபேசி இல்ல, தொல்லை கொடுக்கிற பேசு. எவ்வளவு ஜெபம் கேட்டுட்டு போனாலும், எவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டு போனாலும், வீட்டுல நமக்கு ஒரு 4 பேர் போன்ல இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நடக்கிறதுலாம் சொல்லலைன்னா என்ன விடிச்சிருமா, மண்டை விடிச்சிருமா. அதுக்கு ஒரு காரணம், புருஷன் கேட்க மாட்டார். அதனால நான் சொல்றேன், காதுல தீய வைக்க. ஆமேன்னு சொல்லுங்க. வாய் அளந்து காத்துக்கோங்க. அதுல எவ்வளவு வார்த்தை திருடப்படும் தெரியுமா, எவ்வளவு ரகசியம் திருடப்படும் தெரியுமா. ஆதி மேன்மையை நீ இழந்து போனாய், ஆதி வல்லமையை நீ இழந்து போனாய், வார்த்தையின் வல்லமை இழந்து போனாய், பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்கிறாய், அமர மாட்டேக்கு இன்னும் போன் போடுற, இன்னும் போற, இன்னும் ஊழியக்காரங்கிட்ட கேட்போம். கர்த்தரோடு பேசு, சாத்தானை பார்த்து பேசு. என் கர்த்தர் நன்மைக்காகத்தான் இதை அனுமதித்தார். ஏன்னா நான் சொல்றேன், நீங்களும் நான் அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவர்கள். நம் தலை மயிரை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய பாதம் கல்லுல மோதிர கூடாதுன்னு அதற்காக ஒரு தேவ தூதனை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, பறந்து காக்கிற பறவை போல எருசலேமில் இருந்து ஆதரவாயிருப்பாராம். கழுகும், அந்த கழுகு போன்ற பறவைகள் வானத்துல கோழி குஞ்ச அப்படி கொத்தி கொள்ள வரும்போது அந்த தாய் பறவை அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் செட்டைகள் அடைச்சிருமா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆபத்து வரும்போது மறைச்சிடுவார், மூடிக்கொள்வார். உன்னை அவரே நடத்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. தானியேல் பாருங்க, மௌனம் ஆயிட்டார், சைலண்ட் ஆயிட்டாரு. அவருடைய வெம்புலங்களோ புலம்பல்களோ அல்லது நைட்டு சட்டத்துல பத்திரத்துல கையெழுத்து போட்ட ராத்திரி சாத்ராக்கையோ மேஷாக்கையோ ஆபேத்நேகோவையோ கூட்டி, எப்பா இப்படி எல்லாம் சட்டம் வந்துட்டு பாத்தியா, இனி என்ன செய்ய போறோம், ஜெபிச்சா தண்டனையா, இதை எதிர்க்கணுமா, என்ன செய்யணுமா கலந்து ஆலோசிக்கல. சகோதரி, பிரச்சனையை யாரோடும் பேசாத, போராட்டத்தை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாத. இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் அல்ல. இயேசு உங்க ஜெபத்தை கேட்கிறார், உங்க புலம்பலோட கேட்கிற கர்த்தர் நம்ம கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. நம்ம புலம்பலை கூட கேட்டு அதை எப்படி மாத்துவாராம், ஆனந்த களிப்பா மாற பண்ணுவாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு சில நேரத்துல ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, புலம்ப மட்டும்தான் முடியும். ஆனா அந்த புலம்பல் கூட தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. யோபுவோட கேரக்டர் பாத்தீங்களா? முதல்ல யோபு பாருங்க, இது தேவன் எனக்கு அனுமதித்தது என்று பாடுகளை கூட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அமர்ந்திருந்தான். இரண்டாவது, இப்படிப்பட்ட பிரச்சனை வரும் பொழுது வாயினால் குமரவில்லை, வாயினால் குறை பேசவில்லை, வாயினால் தேவனை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை, வாயினால் இரண்டாவதும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் சொல்லட்டும், இது மௌனமா இருக்கிற காலம் யாருக்கிட்ட, உலகத்துல. ஆனா தேவனோடு உறவாடுகிற ஒரு காலம். வார்த்தைக்கெல்லாம் காவல் வைங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். யோசேப்பை பாருங்க, அவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டார். அவர் எங்கேயும் பிதற்றினாரு, புலம்பினாரு, கலங்கினாரு, துக்கிச்சாரு, சிந்திச்சாரு, ஒண்ணும் போடல. ஒரு அமைதியா இருந்தார். அமைதியா இருக்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக ஜெயம் கொடுப்பார். நீதியின் கரத்தினால் உங்களை தாங்கி வருகிற தேவன் அவ்விதமாகவே உங்களுக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, யோபு என்ன நினைச்சார்னா, யோபு 19:25, யோபு 19:25, யோபு 19, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். இப்போ நம்ம எப்படி புலம்புறோம், பிரதர் அந்த சொத்து கையை விட்டு போயிட்டு, பிரதர் அந்த வேலை போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, நகை போயிடுச்சு, என் கணவரோட ரட்சிப்பு போயிடுச்சு, எனக்கு அன்பு போயிடுச்சு பிரதர், ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேன், கலங்கி போய் இருக்கிறேன். யோபும் அப்படிதானையா, நம்மளை விட நிறைய வச்சிருந்தான். 7000, 5000, 3000, 500 என்று ஆடு மாடு எல்லா ஒட்டகங்கள் கழுதைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வைத்திருந்த அந்த தாசன் சொல்றான், எல்லாம் போச்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள உண்மை இல்ல, உண்மைதான். பணம் இல்ல, உங்க வீட்டுக்குள்ள வருமானம் சரியா இல்ல, உங்க வீட்டுக்குள்ள ஆதரவு இல்ல, தனிமையா இருக்கல. நான் சொல்றேன், இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனா அந்த வாக்க உலகத்துல பெத்தெடுக்க சரீரத்துல பலன் இல்ல, செத்து போச்சு. அவ கர்ப்பப்பை செத்து போச்சு.
ரெண்டும் செத்து போச்சு உண்மை, ஆனா வாக்கு கொடுத்தவர் உயிரோடு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார் இருக்காங்க தெரியுமா? வார்த்தை இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை மட்டும் பேசுங்க, அந்த வார்த்தை மேல விசுவாசம் வைங்க, அந்த வார்த்தையின் வல்லமையை நம்புங்க. இயேசு அற்புதம் செய்வார், இயேசு அற்புதம் செய்வார். மரித்தான் லாசரு, அவன் சரீரத்தில் ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, ஆன்மா இல்லை, ஆனால் உயிரோடு இயேசு அங்கு வந்து நின்றார். மரித்தவன் உயிர்த்தான். ஆமென் சொல்லட்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, உங்க ஜெபத்துல, வேத தியானத்துல, அந்தரங்கத்துல, பரிசுத்த ஜீவியத்துல, விசுவாச பாதையில இயேசு உங்களோடு கூட இருந்தால் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளாக மாறும். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எது இல்லைன்னா இல்லை, என்ன ஏசப்பா இருக்காங்க. அவரை வச்சு பெரிய காரியம் நீங்க செய்யலாம், அவரை வச்சு சாதிக்க முடியாததெல்லாம் சாதிக்கலாம். அவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் அவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். உங்கள் மகனை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், கணவனை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், உங்களை அபிஷேகிக்க வல்லமை உள்ளவர், விடுவிக்க வல்லமை உள்ளவர், அதிகாரம் பெற்றவர். மனந்து கொண்டு போவாதீங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவலைப்படாதீங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள். அடுத்தது யோபு 42:7. யோபு 42:7. பாருங்க, யோபுவோட சிநேகிதனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் மேலையும் உன் மற்ற 2 புலிகாரங்க மேலையும் கோபமா இருக்கேன்டா. ஏன் தெரியுமா? உபத்திரவத்தின் காலத்துல யோபு நிதானமா பேசுறது போல நீங்க பேசல, எனக்கு கோபம் வருது. பேச்சுல கவனமா இருக்கணும். உங்களுக்கு புரியுதா ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னு? அந்நிய பாஷெல்லாம் லட லொட லட லொடன் வருது இல்லைங்கல, திறப்புல நிக்க தெரியுது. வாய் குறைக்கணும், கவனமா இருக்கணும், மீறி பேசிடக்கூடாது, துணிஞ்சு யாரையும் பேசிடக்கூடாது, கண்ணால பார்க்காதத, காதால கேட்காதத, கர்த்தர் சொல்லாதத பேசிடக்கூடாது. கர்த்தர் கவனம் வைப்பார். வார்த்தைகள் எல்லாம் பரலோகத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அரை வீட்டுக்குள்ளதான் பேசணும், அந்தரங்கத்துல தான் பேசணும். ஆனா தேவனுக்கு அது தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, வார்த்தைகளை கவனமா இருக்கணும். பாருங்க, ஆண்டவர் இந்த சத்துருக்களை எச்சரிக்கார், போங்கடா போய் காளைகளை பலியிடுங்க, எருதுகளை பலியிடுங்க, உங்க மேல நான் கோபமாய் இருக்கிறேன். ஏன் செஞ்சாங்க தெரியுமா? யோபுவை போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், யோபு சிநேகிதனுக்காய் ஜெபித்தான், அவருக்கு விடுதலை வந்தது. எல்லாருக்கும் சிநேகிதனுக்காக ஜெபிச்சான்னு தெரியும், ஆனா அவங்க எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் தெரியுமா? அவன் கஷ்டப்பட்ட நேரத்தில் அவனுக்கு ஆறுதல் கொடுத்த சிநேகிதர்கள் அல்ல, தோளை தட்டி கொடுத்த சிநேகிதர்கள் அல்ல. நான் இருக்கேன்ப்பா, மறுபடியும் நம்ம கட்டி எழுப்புவோன்னு ஆரோக்கியமான வார்த்தைகளை சொன்ன சிநேகிதர்கள் அல்ல. யோபுவை குற்றப்படுத்தினவங்க, யோபுவை பரிகாசம் பண்ணினவங்க, இது உனக்கு தேவதாப்பான்னு சொன்னவங்க, அந்த சத்துருக்களுக்காக யோபு திறப்பில்லை என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல நல்ல சிநேகிதர்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல தோழிகளை தேர்ந்தெடுங்க. நீங்க உன்னை பேசும்போது குறுக்கால அது நடக்காதுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருங்க. விசுவாசம் உள்ளவர்கள் தான் உங்களுக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? நோயாளிகளை பார்க்க ஆரஞ்சு பழத்தையும் ஆப்பிளையும் கொண்டு போனா அந்த நோயாளியை பத்தி இது எத்தனை நாள் இருக்கு, இது எங்க இருக்கு, ஐயையோ இப்படித்தானே எங்க பெரியம்மா மகளுக்கு இருந்துச்சு, 3 மாசத்துல செத்து போயிட்டாள சொல்லிட்டு வெளியே வந்துடும். நல்ல வாய் இல்ல, நார வாய். இந்த வாயில ஒரு நாள் அந்நிய பாஷை பேசாதீங்க, தோத்திரம் பண்ணாதீங்க, பாடாதீங்க, செபிக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் யார் தெரியுமா? மரித்ததை பார்த்து ஜீவனை பேசக்கூடியவர்கள், இல்லாததை பார்த்து இருக்கிறவைகளை பேசக்கூடியவர்கள். ஏனென்றால் நாம் சீஷர்கள், கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் நல்ல சமாரியன் போன்றவர்கள். காயப்பட்டவனை, குற்றுயிராய் விடப்பட்டவனை பார்த்து எண்ணெயை ஊற்றி, ரசத்தை ஊற்றி காயம் கட்டுறவங்க. ஆனா நீங்க நிறைய பேரை காயப்படுத்துறீங்க. உங்க வார்த்தை யாரையும் காயப்படுத்த கூடாது, உங்களுடைய பார்வை ஒருத்தரை காயப்படுத்த கூடாது, உங்களுடைய நடக்க ஒருத்தரை காயப்படுத்த கூடாது. ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வரலாம், உங்க சபைக்கு வரலாம், தெருவுக்குள்ள வரலாம், நீங்க ஏதாச்சும் அவங்களை சந்தையில பார்க்கலாம், சபைக்குள்ள பார்க்கலாம், கூடாரத்துக்குள்ள பார்க்கலாம். எரிச்சலை காட்டாதீங்க, முகத்துல முக பாவனையில வேறு பாவனை காட்டாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ நல்ல சிநேகிதனா எல்லாம் இருக்கு. யோபு வைத்திருந்ததெல்லாம் கெட்ட சிநேகிதர்கள், ஆபத்தில் உதவாதவர்கள், ஆபத்தில் அவர்களை பரிகாசம் பண்ணினவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க முடியாது. ஆனா யோபு என்ன செஞ்சான் தெரியுமா? தெரியாம பேசிட்டாங்க, மன்னிங்கன்னா. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்க போறீங்க? நீங்க எப்படி இருக்க போறீங்க? மன்னிக்கிறவங்களா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நல்லா கவனிக்கணும். இப்ப பிரச்சனை இந்த 4 நண்பர்கள் மேல இல்ல, அந்த விவேகம் வரணும். இன்னைக்கு உங்களுக்கு யாரோ குடைச்சல் கொடுக்காங்க, உங்களை யாரோ வாழ விடாம டார்ச்சர் பண்றாங்க, ஆனா நீங்க அவங்க மேல கோபமாவே இருக்கீங்க. அன்னைக்கு ஒரு அக்கா சொல்றாங்க, என்கிட்ட ஆரம்பத்துல நல்லா இருந்தவங்க இப்ப அவங்க மாறிட்டாங்க. ஆமா, பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, ஐக்கியம் எனக்கு பிடிக்கல அப்படி சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க வாலிப காலத்துல சிநேகிதர்களா இருக்கலாம், ஒரே தெருவில் இருக்கலாம், குடும்பத்துல இருக்கலாம். சிலரை உங்களை விட்டு ஆண்டவரை விளக்குவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மக்கு மண்டைகளா இருக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ இப்போ ஒன்னா வந்தா பேசுறது இல்ல, அவ என்கிட்ட ஐக்கியமா இருக்கிறது இல்ல, அதனால அவளை பார்த்தா வெட்டதான் செய்வேன். நீ வெட்டிட்ட கர்த்தர் ஒரே வெட்டு வெட்டிடுவார் ஜீவ புஸ்தகத்துல பேர. ஆமேன்னு சொல்லுங்க. ஆதார் கார்டுல பேர் இருந்தா திருத்தி உள்ள பேர்லாம், ஆனா ஜீவ புஸ்தகத்துல பேருக்கு இருக்கப்பட்டிருந்தா அதோ கதி ஐயோ போச்சு. தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், பேய் துரத்தலாம், பிரசங்கிக்கலாம், போதிக்கலாம், அன்பு இராவிட்டால் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். அன்பு மன்னிக்க கூடியது, அன்பு பொறுக்க கூடியது, அன்பு சகிக்க கூடியது, அன்பு விட்டு கொடுக்க கூடியது, அன்பு ஒப்புரவாக கூடியது, அன்பு கை குலுக்க கூடியது. அன்பு என்பது சுயம் செத்ததாய் தேவனை நமக்குள் வைத்து தேவனை வெளிப்படுத்துவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி நீங்களா வெளியே வரீங்க, உங்க கண்களும் உங்க வார்த்தையும் உங்க முகமும் சிச்சுவேஷன் வரும்போது அதுதான் வெளியே வருது. கிறிஸ்துவின் அன்பு வெளியே வரணும். ஆமென் சொல்லுங்க. சில பேர், நானும் நிறைய பேரை பார்ப்பேன் அப்ப. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, கண்ணு வெளியே வந்துடும், பல்லெல்லாம் வெளியே தெரிச்சு வந்துடும், வாய் கிழக்க மேற்க மேற்க வெளியே போயிடும். நினைச்சுக்கிட்ட சரியான பேய் வந்துட்டு கர்த்தர் காட்டி கொடுத்ததற்கு கை ஸ்தோத்திரம். அப்பால இப்போ பிசாசே உள்ள கடிச்சு உட்கார்ந்து அமைதியா உட்கார்ந்து. நான் சொல்லட்டும், கவனமா வாழ. நீங்க நல்லா கவனிங்க. என் அக்கா உதவி செய்யலையே, என் தங்கச்சி என் அண்ணன் உதவி செய்யலையே. எனக்கு இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஏன்னா நிறைய பேரு என்கிட்ட இவா நல்லா இல்ல, அவா நல்லா இல்ல, காரணம் நான் கஷ்டப்படுறதுனால என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மன குழப்பத்துல இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. மகளே, மகனே, உன்னை யாரும் புறக்கணிக்கிறாங்களா? உன்னை வேண்டான்னு சொல்றாங்களா? வெறுத்து ஒதுங்குறாங்களா? பயப்படாத. உனக்கு தேவன் ஆதரவா இருக்க விரும்புறாரு. நீ அவங்க கூடயே இருந்தா நீ தேவன் வச்ச இடத்துக்கு வர முடியாது. யோசேப்பு அன்னைமார் அடிக்கிறதுக்கு காரணம், அன்னைமார வில்லன் ஆக்குறதே பரலோகம் தான். அண்ணன் நல்ல கொஞ்சம் இளைய தம்பி வாடானா அவன் எகிப்துக்கே போக முடியாது. நீங்க ஆசீர்வாதத்துக்கு போனா சில பேர் உதைப்பாங்க, மிதிப்பாங்க, கொட்டுவாங்க, அறைவாங்க, குற்றப்படுத்துவாங்க, நவுட்டி விட்டுருப்பாங்க. நீ தள்ளப்பட்ட கல். எதற்கு என்றால் அந்த கல்லு தான் அவசரத்துக்கு தேவைப்படும், மூளையில கொண்டு உட்கார வைக்க தலைக்கல்லா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் தான் சிரிங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீரியஸாவே இருக்கீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் வந்தானா 4 வார்த்தை உனக்கு இன்னைக்கு விடுதலை, உனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் சொன்னான்னு பார்த்தா எல்லாம் செய்ய சொல்றானே, செய்யாமல் ஒன்றும் கிடைக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல வந்து நான் பிரியாணி தாங்க கேட்டா ஜி பூம்பா பண்ணி அவருக்கு தர முடியும், அதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் தர முடியும். அது போல ஆசீர்வாதம் வேண்டும் என்றாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால், இப்பொழுது உங்களை பாடுகள் பாடாய் படுத்துகிறது அல்லவா, இந்த பாடுகளை தேவன் தான் எனக்கு அனுமதித்தார், நான் தாங்கிக் கொள்வேன். ஏனென்றால் அவைகளை என் வாழ்வில் தேவன் அனுமதித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் சோதிச்ச பிறகு சுத்த பொன்னா விளங்குவேன் சொன்னான். இந்த வெளிப்பாடு அவனுக்கு சொன்னது யாரு? நீங்க கேட்டுட்டே இருக்கிய வெளிப்பாடு. ஆமா, யாராவது சொல்ல மாட்டாங்களா? எனக்கு வச்சது யாரு, செஞ்சது யாரு? உங்களுக்கு பாதி நாள் அதிலே போயிடுது. ஆனா யோபுவுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. சாத்தான் போய் தேவனுடைய பாதத்துல நின்று கேட்ட போது சொப்பனத்தில் போய் யோபுவே யோபுவே பேய் வரப்போது, ஆடு மாடுலாம் சாவ போகுதுடா, காட்டிலாம் கொடுக்கல. அவனுக்கு விழிப்புணர்வே கிடையாது, அன்றைக்கு எழுப்புதல் கிடையாது. ஆனால் அவனுடைய நம்பிக்கை, நான் சோதனை காலம் முடிந்த பிறகு இன்னும் சுத்த பொன்னாய் விளங்குவேன், நான் விளங்குவேன். இதான் வெளிப்பாடு, இதான் ஞானம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மளாம் எப்படின்னா மிதமிஞ்சின நீதிமானா இருப்போம், ஆவிக்குரிய ஞானத்துக்கு வரவே மாட்டோம். நம்ம மிதமிஞ்சின நீதிமான என்ன அர்த்தம் தெரியுமா? அவகிட்ட வேற ஆவி இருக்கு, என்கிட்ட வேற ஆவி இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுல எல்லாம் இட்லிக்கு போது பாருங்க குக்கர்ல, அந்த ஆவி மட்டும் தான் உங்க மேல இருக்கு. இன்னும் தூய்மையின் ஆவியானவர் வரல, பரிசுத்த ஆவியானவர் வரல. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருந்தால் நீ அநேகரை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தி இருப்பாய், உருவாக்கி இருப்பாய், நீ உருவாக்கப்பட்டிருப்பாய். இன்னும் சோதனை ஏன் வீட்டை விட்டு வெளியே போகவில்லை? நீ ஒத்துக்கொள்ளல மகளே. என்ன ஆண்டவர் பூரணமாக்கத்தான் என்ன அடிச்சு தட்டி வச்சிருக்காரு. என்ன ஆண்டவர் விசேஷித்த விதமான ஒரு காரியத்துக்கு என்ன என் குடும்பத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? பாதி பேருக்கு விளங்காது. சில பேருக்கு ரீரெக்கார்டிங்ல 2 வாட்டி பார்த்த மாதிரி தான் ஆமேன் வரும். அது இப்பதான் புரிஞ்சிச்சு. நல்லா புரிஞ்சிச்சு போங்க. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவ்வளவு மண்டை ஓட்டுக்குள்ள அவ்வளவு குழப்பம் இருக்கும். நாளைக்கு 1ஆம் தேதி வரப்போகுது. இவன் 30ஆம் தேதி வச்சு இப்படி உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு எனக்கு எல்லாம் தெரியும் என் கஷ்டம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து தருவார். உன்னை கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவன் சொல்லுகிறார், அந்த சிநேகிதர்களுக்காக தன்னை உடைத்தான். அப்ப தெரியாம பேசிட்டாங்க. நீங்க அப்படி உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்றீங்களா? ஏன்னா யோபு அறிஞ்சு வச்சிருந்தா அவங்க 4 பேர் நல்லவங்க தான். என் காலம் கெட்ட காலம் ஆயிடுச்சு. எனக்கு விரோதமா பிசாசு போய் ஆண்டவர்கிட்ட நிக்கா என்ன சோதிக்கும்படி. அதுல அவங்கள ஆயுதமா பயன்படுத்துறான். நான் அவங்க கிட்ட மோதினா ஜெயிக்க முடியாது. நான் அவங்க கிட்ட மோதாம அவனை ஜெயிக்கணும்னா நான் அவனை எதிர்த்தா மட்டும் போதாது. என்ன பகைக்கிற அந்த மாம்ச மனிதர்களை நான் ஆசீர்வதிச்சாதான் நான் ஆண்டவற்றிலிருந்து நன்மை பெற முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விளங்குதா? பக்கத்து வீட்டை முறைக்காதீங்க, எதிர் வீட்டை முறைக்காதீங்க, மாமியார் குடும்பத்தை முறைக்காதீங்க, மருமகா குடும்பத்தை முறைக்காதீங்க, சம்பந்தார் குடும்பத்தை முறைக்காதீங்க, ஒரே சபையில உள்ளவங்களை பகையா எண்ணாதீங்க, ஒரே கூடாரத்துக்குள்ள வர்றவங்க கிட்ட மூஞ்சி கோணி இருக்காதீங்க. அவன் அல்ல, அவங்க அல்ல, அவர்களுக்கு விரோதமாய் ஒரு பிசாசு இருக்கிறான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடுமே உங்களுக்கு யுத்தம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கசப்பை எங்க கொண்டு வரக்கூடாது? மண்ணான மனுஷன் மேல வந்துடவே கூடாது. பிராக்டிஸ் ஆகுங்க. அப்படி ஆகட்டும். உங்க தங்கச்ச உங்க அக்காவை மனசார ஆசீர்வதிக்கிற தெரியாம செய்யறாப்பா, அவன் நல்லா இருக்கணும். அவன் குடும்பம் கெட்டு போக கூடாது. அவன் அந்த உலகத்துல நல்லா இருக்கணும். உங்களை பார்த்து கிண்டல் பண்ணவங்களை, உங்களை பார்த்து குறை பேசினவங்களை நீங்க சொல்லி பாருங்க. யோபு இழந்ததை அவன் இரட்டிப்பா பெற்றுக்கொண்டது போல நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை தேவனுடைய பிள்ளை அறியணும். ஆமென் சொல்லுங்க. சின்ன அழுக்கு கூட உள்ள இருக்க கூடாது. இருக்க விட மாட்டார். எடுத்துக்கிட்டே இருப்பார் தோண்டி தோண்டி. ஏனென்றால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாகும்படி கர்த்தர் உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கார். நீங்க சொல்லணும், முதல்ல போய் நிறைய பேரு நான் பாவின்னு சொல்லுங்க. ஆண்டவற்ற நான் பாவிப்பா, நான் தூசி, நான் குப்பை, என்கிட்ட குறை இருக்கு, என் வீட்டுக்குள்ள குறை இருக்கு. குறை இல்லாம உள்ள வராது. அதான் அந்த அண்ணன் சொன்னாங்க, பேய் வர்றதுக்கு காரணம் என்கிட்ட கொஞ்சம் பாவம் இருக்கு, அதனால என் பின்னாடி வருது. ஒத்துக்கொள்ளணும். அவனுக்கு தான் விடுதலை, அவனுக்கு தான் ரட்சிப்பு. குடும்ப பாவத்தை தேவன் கிட்ட மறைக்காம இருக்காதீங்க. தேவன் கிட்ட ஒப்பு கொடுங்க. என் கணவர்கிட்ட இந்த பாவம் இருக்கு, என் மகன்கிட்ட இந்த பாவம் இருக்கு, அன்றைய மன்னிச்சிருங்கப்பா. பாவத்துக்கு தக்கதா எங்க குடும்பத்தை தண்டிச்சிடாதீங்க, அக்கிரமத்துக்கு தக்கதா எங்க குடும்பத்தை தண்டிச்சிடாதீங்க. உங்க உருக்கமான கிருபையின்படி எனக்கும் என் குமாரனுக்கும் குமாரத்துக்கும் இறங்குங்க. மந்திரடி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுதி நிற்கலாம். நல்ல சிநேகிதர்களை தேர்ந்தெடுங்கள். யாருக்கிட்டையும் தோல்வியான வார்த்தையை பேசாதீங்க. ஆமென் சொல்லுங்க. யோபுவை பற்றி யோபுக்கு தான் தெரியும். அவனை படைச்ச தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது யோபுவுக்கு நல்லா தெரிஞ்சுதான் யோபு யாரு கூடயும் டீல் வைக்கல. நீங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிடணும், என் தரிசனத்தில் அவங்க நிக்கணும், இவங்க நிக்கணும். உங்க வெளிப்பாடை யாருமே புரிஞ்சுக்கிட முடியாது. உங்களை நடத்துகிற தேவன் அழகாய் நடத்தி வருகிறார். Hallelujah. Thank you Lord. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென்ப்பா. இப்போ உங்களுடைய சிறையிருப்பு மாறும்படி ஜெபிக்க போகிறோம். உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற சிறையிருப்பு சில கட்டு அவ்வளோ போகுது. சில ஸ்பிரிங் மாறி உங்க மண்டை ஓட்ட விட்டு தெரிச்சு போக போகுது. உங்க அடி வைத்து விட்டு சில காரியம் அகன்று போக போகுது. ஹalleluya. ஜெபிப்போம். அப்படி நம்ம சத்தம் உயர்த்தி இருதயத்தினால ஜெபிக்க போகிறோம். எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். ஆண்டவரே, நீங்க சொல்லும் பொழுதே ஆண்டவர் அற்புதம் செய்கிற தேவன். எந்த சிறையிருப்பா இருக்கலாம், கடன் என்கிற சிறையிருப்பா இருக்கலாம், ஒருவேளை வியாதி என்கிற ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், ஒருவேளை மேன்மையை தடுத்திருக்கிற சிறையிருப்பா இருக்கலாம். கட்டவிழ்கிற தேவன் அவர் நமது மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த நாள்ல நம்மளோடு தான் பேசி இருக்கிறார். யோபுவுடைய வாழ்க்கையில தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் வேண்டுதல் செய்த பொழுது அவருடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நுகங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த இடத்துல அசை வாடிக்கொண்டு இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த இடத்துல யாரெல்லாம் அறிக்கை எடுக்கிறோமோ சிறையிருப்பை மாற்றி விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்லும் பொழுது வந்த பிரகாரமாய் அல்ல, ஒரு விடுதலை உள்ளவர்களால் சமாதானத்தில் இருந்து சமாதான சீர்கெடுத்து விடுதலை பெற்று எல்லா விதமான சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை அனுப்புகிற தேவன். இயேசுவின் நாமத்தில் இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதி என்கிற சிறையிருப்பு இவர்களை விட்டு
மாற்றினதற்காய் நன்றி ஆவியானவரே. தகப்பனே, பலவீனத்திலிருந்து கர்த்தர் பலனை கொடுத்ததற்காய் நன்றி. சிந்தையை கட்டி இருக்கிற எல்லா சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. பாவம் என்கிற சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நீங்க விடுதலை ஆக்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடும் ஒவ்வொரு அந்தகார சக்திகளும் விலகுவதா, வெளியேறுவதா, ஓடி போவதா, மறந்து பாதாளம் போவதா, மரண கட்டுகளை உடைக்கிறேன், மரண கண்ணிகளை உடைக்கிறேன், புத்தியை பேதலிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். ஆவியை உயிர்ப்பீங்கப்பா, ஆத்மாவை உயிர்ப்பீங்கப்பா. சிலரால ஜெபம் பண்ண முடியல, முழங்கால நிற்க முடியல, வெளிப்பாடு காண முடியல, ஆழத்துக்கு வர முடியல, அபிஷேகத்துக்குள்ள வர முடியல. இந்த நுகம் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் பலத்தை கொண்டு உடைக்கிறேன், நொறுக்கி போடுகிறேன். வேதனை பறந்து பாதாளம் போவதா இயேசுவின் நாமத்தினால அன்றைய சுகத்தை கட்டளையிடுகிறேன், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். பெரிய காரியம் செய்ய துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.